கன்னியாகுமரி மாவட்டம் செருக்கோள் மலையை உடைத்து கனிம வளங்கள் கடத்தப்படுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 4 வழிச்சாலை பணிகளுக்கு என்று கூறி செருக்கோள் மலைக்குன்றை உடைத்து மண் மற்றும் பாறைகளை பெயர்த்து எடுத்து வருவதாக கூறியுள்ளார். இந்த மலைக்குன்றிலிருந்து 300 மீட்டருக்குள் அதிகப்படியான குடியிருப்புகள், நீர்நிலைகள், விவசாய விளைநிலங்கள் போன்றவை அமைந்துள்ளதால் பாறைகள் உடைக்கும் போது மண் எடுக்கும் போதும் நிலச்சரிவு ஏற்படும் பேராபத்தான சூழல் உள்ளது என்றும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். மலைக்குன்றை உடைக்க வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை மனு அளிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய சீமான், மலையை உடைக்க முயலும் டிடிகே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனம் மற்றும் நில உரிமையாளர் சிலருடன் சேர்ந்து மலையை உடைக்க எதிர்ப்பு தெரிவிப்பவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக தெரிவித்துள்ளார். அண்மையில் கேரளாவில் மிகப்பெரிய மண் சரிவு நிகழ்ந்து அதனால் பேரழிவு ஏற்பட்டதைப் போல தமிழ்நாட்டிலும் நிகழ வாய்ப்பிருப்பதாக புவியியல் அறிஞர்கள் எச்சரித்துள்ள நிலையில் இனியும் மலைகளை உடைத்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை தமிழக அரசு அனுமதிக்குமாயின் அது வருங்கால தலைமுறைக்கு செய்கின்ற பச்சை துரோகமாகும் என்றும் எச்சரித்துள்ளார்.